அண்ணன் என்னை மன்னிச்சிடணும், நான் செய்தி சொல்லணும். அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, எவ்வளவு சிறப்பான திட்டம் கொடுத்துருக்கிறோம், மக்களை தேடி மருத்துவம். எத்தனை பேருக்கு? 2.5 கோடி பேருக்கு வீட்டில் போய் மருத்துவம் பார்த்துருக்காரு டாக்டர். இந்த நாட்டில் 2.25 கோடி தான் ரேஷன் கார்டு. சரிதானே கணக்கு? அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் போய் வச்சு கிட்டத்தட்ட, இல்லைன்னா ஒரே வீட்டில் 4 பேத்துக்கு பார்த்துருக்கணும் இல்லைங்களா? திமுக காரர்கள் வீட்டில் மட்டும் பார்த்திருந்தால் கூட எண்ணிக்கை அதிகம். வாங்கின ஓட்டுப்படியே பச்சையாக ஏமாற்றுகிற திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக்குகளை எடப்பாடியார் கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் மினி கிளினிக் கொண்டு வரப்பட்டது. அவை மூடப்பட்டு மினி கிளினிக் இருந்துச்சுன்னு வைங்க, என்ன நடந்திருக்கு? ஒரு கட்டடம் இருக்கணும், மருத்துவர் இருக்கணும், செவிலியர்கள் இருக்கணும், மாத்திரைகள் இருக்கணும். ஒருவேளை கட்டடம் கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்துச்சுன்னா தினேஷ் அவர்கள் கேமராவை தூக்கிட்டு போயிடுவார், அங்க போய் எடுத்து போடுவார். ஊழல் நடக்கிறது, கட்டடமே இல்லைன்னு. ஆனா இப்ப 2000 மினி கிளினிக் மூடியாச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி 2.5 கோடி பேருக்கு வைத்தியம் பார்த்துட்டேன்னாங்க. அப்படின்னா 2.5 கோடி பேருக்கு கணக்கு எழுதியாச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்க வைத்தியம் பார்த்தீங்களா இல்லையான்னு? முதல் சுற்று. விஞ்ஞானபூர்வமான ஊழல் என்பது இதுதான். எனவே இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவிற்கு நேருக்கு நேரான சரியான மாற்றாக வரலாற்றில் என்றைக்கும் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிப்பார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே 2026 கழகம் ஆட்சி அமைக்கும்.